கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவசேனை ஊழியத்தின் தேவ சத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் காண தேவன் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ வசனத்தை கேட்கும் முன்பாக நான் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஏசப்பா. நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி தகப்பனே. அப்பா பேச நல்ல பிதாவானவர் சொன்னது போல நீர் எங்களோடு இருந்து பேசுங்க தகப்பனே. இன்று நாங்கள் என்ன கேட்கணுங்கிறத நீர் எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் கேட்க, அதை நாங்கள் பேச, அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள நீர் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா தகப்பனே. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்குறோமப்பா. அவங்க வீட்டிலேயே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் கிருபையும் பலத்தையும் ஆளுகை நீர் கட்டளையிட்டு எல்லாரையும் தகப்பனே இந்த மகிமைக்குள்ளே நீர் கொண்டு வருகிறக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். எல்லாரோட சேவைகளும் திறக்கப்படுவதாகப்பா தகப்பனே. பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க இதயத்துக்குள்ள போக நீர் உதவி செய்யுங்க. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுங்க. நீர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம். நீரே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். ஏசு மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்னன்னா, யோவான் 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல நம்ம யாரை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, ராகாப்பை பத்தி பாக்குறோம். நம்ம அனைவருக்கும் ராகாப் அப்படிங்கிறத பத்தி நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். இயேசுவா எல்லாரும் அந்த எரிகோ கோட்டையை எடுத்து கொள்ளுகிறதற்காக எல்லாரையும் வேவுகாரங்களா அனுப்புறாங்க. அப்ப இந்த ராகாப் தான் என்ன பண்றா அப்படின்னா, அந்த 2 பேரும் ஃபுல்லா காப்பாத்தி அவங்கள அந்த எரிகோ ராஜா கிட்ட இருந்து அவங்களோட சேவர்கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்தி அவங்கள கொண்டு வருகிற சம்பவங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ராகாப் அவங்களை என்ன பண்றா அப்படின்னா, அந்த ஜன்னல் வழியா அவங்கள வெளியே அனுப்பி அவங்கள பாதுகாக்கும் போது அவ ஒரு அடையாளத்தை அவங்க கிட்ட கேட்கிறா. நீங்க அந்த 13ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்ப அடையாளம் அப்படிங்கிறது எதுக்கு கேட்கறா அப்படின்னா, இந்த ராகாப்புக்கு ஆல்ரெடி தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனம் செஞ்ச எல்லா மிராக்களும் தெரியும், எல்லா அற்புதங்களும் தெரியும். அவர் எப்படி வழி நடத்தினார், செங்கடலை எப்படி பிளந்தார், ஒவ்வொரு காரியங்கள் வனாந்திரத்துல எப்படி மன்னாவை போஷித்தார், எல்லா விஷயத்தையும் அவர் தெரிஞ்சு அந்த தேவன் மேல அவளுக்கு ஒரு நம்பிக்கை வைத்திருந்தா. அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் இந்த யோசுவா ஜனங்கள் வேவு பார்க்க வரும்போது அவ என்ன பண்ணா, விசுவாசித்து இவங்க தேவனுடைய ஜனங்கள், இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்களுக்கு அவ ஹெல்ப் பண்றா. ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களை தப்பு வைக்க பண்றா. அது அங்க பெரிய ஒரு நம்ம நார்மலா தெரியாம பண்ணல. வேவுக்காரர்கள் அந்த எரிகோ ராஜாவோட சேவர்கள் கேட்கும் போது கூட அவ என்ன பண்றா, இல்ல அவங்க வந்தாங்க போயிட்டாங்க, வேற யாரு, அது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்களை எப்படிலாம் தப்பு வைக்க பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணி அவங்களை என்ன பண்றா, தப்பு வைக்கிறா. தப்பு வச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு கேட்கறா, எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அது யார்கிட்ட கேட்கறான்னா, இஸ்ரவேல் ஜனங்கள். அதாவது அவளோட மைண்ட் செட், இது தேவனுடைய பிள்ளை, இந்த பிள்ளை கிட்ட இருந்து எனக்கு ஒரு அடையாளம் வேணும். இந்த அடையாளம் எதுக்குன்னா, தேவனுக்கும் அவளுக்கும் உள்ள உறவை அவ காமிக்கிறதுக்காக. ஏன்னா எரிகோ கோட்டையை யோசுவா போய் அந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிச்சு அவங்க தகுந்து உள்ள எல்லாத்தையும் சுதந்திரத்து கொள்ளும் போது அப்போ அவ கேட்கிறா, அந்த இடத்துல நீங்க என் குடும்பத்தை தப்பி வைக்கிறதுக்காக எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப இவங்களும் என்ன பண்றாங்க, ஒரு அடையாளத்தை சொல்றாங்க. அந்த ஜன்னலை நீ என்ன பண்ணு, என்னை இங்க இறக்கி விட்டியோ அந்த ஜன்னல்ல நீ அந்த ரெட் கலர் கயிறை என்ன பண்ணிக்கோ, கெட்டி வச்சுக்கோ. நீ கெட்டி வச்சானா அதை நாங்க பார்க்கும்போது உன்னோட வீடும் உன் குடும்பமும் என்ன பண்ணும், தப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அடையாளங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது யாருன்னா, நம்ம கிறிஸ்தவர்களான நம்முடைய வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தலையச்சின் பிள்ளையை கொல்லும் போது சங்கார தூதன் வரும்போது தேவன் சொல்றாரு, எல்லா இஸ்ரவேல் வீட்லயும் என்ன பண்ணணும், அந்த ரத்தத்தை வெட்டி அவனோட நிலைக்கால பூசணும். யார் யார் வீட்டுல எல்லாம் அந்த அடையாளம் குடிக்கப்பட்டிருக்கோ அவங்க வீட்டுல அந்த சங்கரதூதன் என்ன பண்ண மாட்டார், கை வைக்க மாட்டாருன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த அடையாளங்கிறது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கும் அவனுக்குள்ள உறவை என்ன பண்ணது, காமிக்கிறது. அப்ப நீங்க லாஸ்ட்ல நீங்க யோவான் 1:12 சொல்லியிருக்குது, என் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்கள் பிள்ளைகளாகும்படி தேவன் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு கொடுத்திருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளை ஆகும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாருன்னா அதுதான் அவங்களோட அடையாளம். அப்ப தேவனுடைய பிள்ளை நம்ம யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்ப அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை அவர் வைக்கிறாரு.
அந்த அடையாளம் தான் நம்மள கடைசி காலங்கள்ல அந்த பிசாசனம் வரும்போதோ இல்லைன்னா இந்த உலகம் அழியும் போது ஒவ்வொரு காரியங்கள் சத்துருமத்துல நம்ம நிற்கும் போதோ நம்மளுக்கு அந்த அடையாளம் தான் நம்மளை நிரூபிக்கும் இது தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறது. அப்ப அந்த அடையாளத்தை நம்ம என்ன பண்ணணும்? தேவன் சமூகத்துல கேட்கணும். அந்த அடையாளத்தை நம்ம பெற்றுக்கணும். அப்ப எது அந்த அடையாளம்? அது எப்படி கிடைக்கும்? இப்ப இருக்கிற காலம், அப்ப இருக்கிற காலத்துல ஒவ்வொரு காரியங்கள் இது இதுன்னு சில விஷயங்களை தேவன் சொன்னதை அவங்க செஞ்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல நமக்கு எது அடையாளம்னா இந்த வேதம் தான் அடையாளம். ஆமென். இந்த வேதம் தான் அடையாளம். அப்ப இந்த வேதத்தை நம்ம எவ்வளவு வாசிக்கிறோமோ அந்த வசனம் எவ்வளவுக்குள்ள நமக்குள்ள போகுதோ அதுதான் நமக்கு அடையாளமா வந்து நிற்கும். இவன் என்னுடைய பிள்ளை. ஏன்னா இந்த வசனம் யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நீங்க ஓபேத்தை பார்க்கும்போது ஓபேத்து வீட்டுல தேவனுடைய பெட்டி இருக்கிறது நிமித்தம் தேவன் என்ன பண்ணாரு? ஓபேத்தை ஆசீர்வதித்தார். 2 சாமுவேல்ல இருக்குது. அப்போ நீங்க என்னன்னா தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்குங்கிற அந்த அடையாளம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம அதை உறுதியா பற்றிக்கொள்ளணும். எனக்கு என்ன அடையாளம் ஏசப்பா? எனக்கு அந்த அடையாளத்தை போடுங்க. நான் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்குள்ள அடையாளத்தை போடுங்க. அந்த அபிஷேகத்தை நிரப்புங்க. நம்ம சர்ச்சில் ஒரு அடையாளம் வேணும்னு என்ன சொல்லுவோம்? ஞானஸ்நானம் எடுப்போம், திடப்படுத்தல் படிப்போம். அப்ப இது 2 எடுத்தோம் நம்மளுக்கு என்னது? அந்த சர்ச்சின் உறுப்பினருங்கிற ஒரு அடையாளம் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப சர்ச்சில் நம்ம ஒரு ஆலயம், உலக பிரகாரமான ஒரு ஆலயத்துல நம்ம ஒரு உறுப்பினர் ஆகணும்னா நமக்கு ஒரு அடையாளம் தேவை. அந்த சர்ச் மெம்பருங்கிற அடையாளம் தேவைன்னா நம்ம ஒரு ஞானஸ்நானம் எடுக்கணும், திடப்படுத்தல் படிக்கணும். இதெல்லாம் செஞ்ச அந்த சந்திஸ்ல நம்ம ஒரு உள்ள போய் நம்ம நுழைஞ்சு எல்லாத்தையும் நம்ம ஆராதனை அட்டன் பண்ணும்போது ஆமா அப்படிங்கிற ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா நமக்கு ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளம் தான் இந்த வேத வசனம். நம்ம எவ்வளவுக்கு அந்த வேத வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோமோ, நம்ம இதயத்துல பதித்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்னது? ஆசீர்வாதம், அடையாளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சங்கீதம் 1 சொல்லுகிறது, அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நிலக்கால் ஓரமா நடப்பட்டிருக்கிற மரத்தை போல இருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ ஒவ்வொரு காரியங்கள்லயும் தேவன் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒண்ணு என்னது? இந்த வேத வசனம். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம மனதுல ஏற்றுக்கொள்றோமோ, எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ அப்பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும்? ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ நீங்க ராகாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்லிட்டு போனது எப்போ? அந்த இடத்துல அடையாளம் போட்டு வைன்னு போயிட்டாரு. ஆனா அவ என்ன பண்ணா? அவங்க போன உடனே அந்த ரெட் கலர் நூலை கட்டிட்டா. அந்த அடையாளத்தை அன்னைக்கே அவ ஸ்டார்ட் பண்ணிட்டா. அன்னைக்கு அவ எடுத்துக்கொண்டா அந்த அடையாளத்தை. அது என்னோட அடையாளங்கிற அந்த உரிமையை அவ எடுத்துக்கொண்டா. ஏன் அவ அந்த உரிமையை எடுத்துக்கொண்டா அப்படின்னா, ஏன்னா அது அவளுக்கு தேவனுக்கும் அவளுக்கும் கொடுக்கப்பட்ட நிச்சயம் அது அப்படிங்கிறத உறுதியா நம்புனா. அப்போ அந்த அடையாளத்தை அன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சில பேர் நம்ம நம்புறோம். இப்ப இந்த ஒவ்வொரு மெசேஜ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அப்ப இனிமே நம்மளும் வேதம் வாசிக்கணும் அப்படிங்கிற உறுதியில நிற்போம். ஆனா அந்த காலங்கள் வரும்போது நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம உனக்கு ஒரு டெடிமேஷன் பண்ணிடுறோம். ஒரு டெஸ்டினேஷன் வச்சிடறோம். இந்த டைம்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு டிட்டர்மைன் பண்றோம். அது பண்ணக்கூடாது. நம்ம ஒரு டைம் இது வைக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அவ அன்னைக்கே என்ன பண்ணிட்டா? அந்த ரெட் கலர் ரோப்பை கெட்டிட்டா. அப்ப என்னைக்கு நமக்கு தேவன் ஒரு நம்ம மனதுல நம்ம பேசுறாரோ அன்னைக்கே நம்ம என்ன பண்ணிடணும்? அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். நான் நம்புகிறேன் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம இந்த வேதத்தை என்ன பண்ணணும்? இன்னையில இருந்து வாசிக்க ஆரம்பிங்க. நான் இத்தனை வாசிக்கணும், இவ்வளவு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இதோட ருசியை நான் ருசிச்சிருக்கேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு மெரிட்ல சீட் கிடைக்கிறேன். எனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு. ஸோ மெரிட்ல சீட் கிடைக்காதுன்ட்டாங்க. அப்பா அம்மா ஊழியம் தான் பண்றாங்க. என்ன பண்ண? மெரிட்ல தான் கிடைச்சாதான் பரவாயில்ல, இல்லைன்னா நமக்கு அவ்வளவு கெட்ட முடியாது. என்ன பண்ண இசப்பா அப்படின்னு எவ்வளவு ப்ரேயர் பண்ணேன். அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, போய் சங்கீதம் 100 அதிகாரத்தை வாசிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா 100 அதிகாரம் வாசிக்கணுமா அப்படின்ட்டு நான் போனேன். உள்ள ரூம்ல இருந்து அந்த 100 அதிகாரத்தை வாசித்த பிறதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியா நின்று 100 அதிகாரத்தை வாசிட்டு நான் வெளியே சொன்னேன். நான் வாசிட்டேன். நான் வேதத்தை நான் எடுத்துக்கிட்டேன். இனிமே எனக்கு அந்த மெரிட் சீட் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் கேட்கும்போது நீங்க அடுத்த 2 நாள்லயே எனக்கு ஃபோன் பண்ணி காலேஜ்ல இருந்து உங்களுக்கு மெரிட் சீட் கிடைச்சிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே நம்ப முடியாத அதிசயம். யாருக்குமே கிடைக்கல. எப்படி எனக்கு கிடைச்சிச்சுன்னு தெரியல. ஆனா அந்த வேதத்தை நான் வாசிக்கும் போது, நான் உறுதியா நம்பி இதை வாசிக்கும் போது தேவன் அதற்கேற்ற அற்புதத்தையும் அதிசயத்தையும் எனக்கு செஞ்சார். அது மாதிரி என்னோட திருமண நாட்கள்ல கூட ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு நிறைய பலப்பட்ட சூழ்நிலைகள் நடந்தது. அதுல எந்த தேவைகள் இல்லை, ரொம்ப தேவைகள் இருந்தது. ஆனா தேவன் எல்லாத்துலயுமே எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தினார். அதுக்கு ஒரே காரணம், நான் வேதத்தை வாசிட்டே இருந்தேன். எங்க மாமா ஒருத்தவங்க உடம்பு முடியாம கிடந்தாங்க. என் திருமண டைம் ரொம்ப போராட்டங்கள் வீட்டுல. ஆனா என்ன பண்ண, நான் உண்மையை சொன்னேன்னா நான் அவ்வளவு வேதத்தை வாசிக்கும் போது நம்ம இது வரைக்கும் மேரேஜ் ஷாப்பிங் வெளியே போய் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா எனக்கு எல்லாமே வீடு தேடி வந்துச்சு. சாரி வீடு தேடி வந்தது, கிளிப்பு, தலையில் கொடுத்துற கிளிப்பு, செருப்பு, எல்லா சின்ன சின்ன காரியங்கள் கூட எனக்கு பார்சல் பண்ணி வீட்டுக்கு வந்தது. எப்படி வந்தது, யாரு கொடுத்தா, எதுவுமே எனக்கு தெரியல. நகை எல்லாமே எனக்கு அவங்களாம் வீட்டுக்கு தந்தாங்க. அப்ப நான் ஒரே ஒரு சின்ன செயின் ஆசைப்பட்டேன். ஏசப்பா எனக்கு ஒரு சின்ன செயின் வேணும். என்ன பண்ண, கல்யாணத்துக்கு முந்தின நாள்
அன்னைக்குதான் ரிசப்ஷன், அதாவது முகூர்த்தம் நம்ம சொல்லுவோம்ல, அது வச்சிருக்கேன். அப்ப என்ன பண்ண அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ நான் வந்து ஃபுல்லா முழங்கால இருந்து நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பா எனக்கு ஒரு சின்ன செயின் மட்டும் தாங்க, எனக்கு இவ்வளவு நடத்திருக்கீங்க, எனக்கு நன்மையா நடத்திருக்கீங்க, கல்யாணம் எல்லா காரியங்களையுமே நீங்க எனக்கு மீத்துன்னு எடுக்க வைக்க நான் நம்புறேன். 17 நாள் உபவாசம் இருந்து நாங்க ஜெபிச்சோம், எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு காரியங்களும் செஞ்சோம். அன்னைக்கு நைட்டு நான் உட்காந்து 300 அதிகாரம் முழங்கால இருந்து வாசித்தேன். நான் வாசிக்கிறேன், எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும் ஏசப்பா அப்படி சொல்லிட்டு நான் வாசிச்சேன். அடுத்த நாள் காலையில எனக்கு ஒருத்தங்க அதாவது எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நான் அந்த கிஃப்ட் கொடுக்கேன், ஒரு செயின் இருக்கு என்கிட்ட அப்படி சொல்லி தந்தாங்க. என்னால நம்ப முடியல. மிராக்கள், பெரிய மிராக்கள். அன்னைக்கு எப்படி நடக்கும் தெரியல. ஆனா நான் ஆசைப்பட்டேன், நான் விசுவாசிச்சேன், நான் ஆசைப்பட்டேன், நான் வாசிச்சேன், நான் பெற்றுக்கொண்டேன். அந்த திருமணத்தை தேவன் மகிமையா நடத்தி கொடுத்தாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க, எல்லாரும் ஒவ்வொருத்த காரியங்களும் நிறைய சொன்னாங்க. ஆனா எல்லாரும் மத்தியிலும் தேவன் மகிமையா நடத்தி கொடுத்து, அது மட்டும் இல்ல மீதி துணிக்கைகளையும் எடுக்க வைத்தார். அது தேவனுடைய நாம மாத்திரம் தான் அதுல மகிமைப்படும். அதனால நீங்களும் இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு கொடுத்துக்கிற அந்த ராகாப் எப்படி அடையாளத்தை பெற்றுக்கொண்டாலோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அவங்க பிள்ளைகளை காப்பாற்றினார்களோ, எப்படி தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை தருகிறாரோ, அதே போல நம்மளும் இன்று நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல இருந்தே கேளுங்க, அப்பா எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க. இந்த வேத வசனத்தை நான் என்ன பண்ண போறேன், இனிமேல இருந்து வாசிக்க போறேன். இந்த வேத வசனம் தான் எனக்கு அடையாளம். நான் எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம் உங்க வீட்டுல நிரம்பும். ஒவ்வொரு இதுக்கு காவல் தேவையா, ஒரு சின்ன காரியங்கள் தேவையா, எதுவும் கவலைப்படாதீங்க. பைபிள் எடுத்துங்க, அமைதியா உட்காந்து வாசிங்க. நீங்க வாசிக்க 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 அது எல்லாம் நிறைவேற்றப்பட்டுட்டே இருக்கும். அப்ப இதுதான் உங்களுடைய அடையாளம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இப்ப இருக்கிற அடையாளம் எது தெரியுமா? இந்த வேத வசனம் தான். நம்ம இந்த வேத வசனத்தை எவ்வளோ நேசிக்கிறோமோ, எவ்வளோ பிரியமா, அதான் சொல்லியிருக்கு சங்கீதம் 1ல நான் அப்பமே சொன்னது போல, அவரோட வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் அவரோட வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் போடுறேன். இப்ப எப்பவும் அதுல தியானமா இருந்துட்டே இருக்கணும், எப்பவும் அதுல அப்படியே நெருங்கி கொண்டே இருக்கணும். பைபிள், என் பைபிள் இல்லைன்னா எனக்கு லைஃப் இல்லைன்னு சொல்லணும். வித்தவுட் பைபிள் வித்தவுட் லைஃப், ஐ டோன்ட் ஹாவ் லைஃப். அந்த மாதிரி நமக்கு ஒரு டிட்டர்மைன் நம்ம வைக்கணும். என்னோட குறிக்கோள் அதுதான், என்னோட வேதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இப்பொழுது எல்லாரும் விசுவாசிச்சு, இப்பொழுது நீங்க ஒரு மனதுல ஒரு உறுதிப்பட்டுக்கோங்க, இந்த வேதமே நமக்கு அடையாளம். இந்த வேதத்தை எவ்வளவு வாசிக்கிறீர்களோ, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா இன்று கூட நீர் எங்களோட பேசுனீங்க ஏசப்பா. இந்த வேதத்தை நாங்கள் எவ்வளவு நேசிக்கணும், எவ்வளவு வாசிக்கணும், இந்த வேதம் எங்களுக்கு ஒரு அடையாளம் நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க தகப்பனே. அந்த அடையாளத்தை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொண்டு அந்த அடையாளத்தின்படி நாங்கள் வாழ இருக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இன்னும் அதிகமா நாங்கள் வேதம் வாசிக்க, இன்னும் அதிகமா நாங்கள் ஜெபிக்க முடியும். சமூகத்துல நாங்கள் தியானித்து இருக்க, உங்க சமூகத்துல நாங்கள் காத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. குறைவுகள் குற்றங்கள் இருந்த எல்லாத்தையும் எங்களுக்கு மன்னித்து இன்று எங்கள் வாழ்வில் ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுகிறக்காய் நன்றி சப்பா. தகப்பனே உடைய கரங்கள் நாங்கள் தகப்பனே உடைய சமூகத்தில் நாங்கள் முழங்கால் படி இடுகிறோம்ப்பா. தகப்பன் நீர் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தி, எங்களை பலப்படுத்தி தகப்பனே எங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தையும் கிருபையும் கட்டளையிடுகிறக்காய் நன்றி. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இந்த வேதத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள அப்பா எங்கள் வாழ்வின் முறுதி மறைக்கும் தகப்பனே, இந்த வேதத்தையே நாங்கள் நேசிக்க நீர் உங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். குறைவுகளுக்கு சேர்ந்த எல்லாத்தையும் மன்னித்து பிரோஜனம் வச்சு ஊழியக்காரனை பயன்படுத்தினக்காய் நன்றி. நீரை வழி நடத்துங்க, மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுன்னேரி என்கிற பகுதியில் தேவசேனை என்கிற ஊழியத்தை குடும்பமாக செய்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் கிராம ஊழியங்கள், கிராமங்களுக்கு சென்று புதிய ஏற்பாடு என்கிற ஊழியத்தை செய்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அநேக இடங்களில் ஜெபக்குழுக்கள் உருவாக்கி மாதந்தோறும் உபவாச கூட்டங்கள் வைத்து பல மருத்துவமனைகளுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மாதத்துக்கு ஒரு முறை தேவ சப்தம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். அநேகர் இதை வாங்கி வாசித்து பயனடைகிறார்கள். உங்களுக்கு தேவை என்றாலும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு அதை இலவசமாக அனுப்பி வைப்போம். அது மாத்திரமல்ல, அநேகருக்காக விடுதலைக்காக ஜெபிக்கிற மக்கள், பிசாசு போராட்டங்கள், வியாதிகள், குடும்பங்களில் சில பிரச்சனைகள் பிடிப்பட்டவங்களுக்கு சென்று நாங்கள் ஜெபிப்பது உண்டு. கர்த்தர் அநேகருக்கு நல்ல விடுதலையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நாங்கள் குடும்பமாக, மனைவி 2 பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். 2 பேருக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. 2 பேரும் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்கள். எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அந்த ஃபோன் நம்பரில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.